friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுற மாதிரி பீட்ரூட் வச்சு ஒரு சூப்பரான அல்வா செய்ய போறோம். இதுல வந்து நம்ம சேமியா சேர்த்து பண்ண போறோம். அப்போ வந்து நம்ம அந்த அல்வா சாப்பிடும்போது அதோட டெக்ஸ்சர் வந்து இன்னும் நல்லா இருக்கும். ஒருவேளை நமக்கு வந்து சேமியா வேண்டாம் அப்படி நினைச்சீங்கன்னா சேமியா இல்லாம நம்ம வந்து ப்ளைனா கூட பண்ணலாம். அதுவும் நல்லா இருக்கும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அந்த சேமியாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு panல 1/2 டேபிள்ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து மொத்தத்தில் 6 டேபிள்ஸ்பூன் நெய் வச்சுருக்கேன். அதுலேருந்து 1/2 டேபிள்ஸ்பூன் நெய் நம்ம இப்போ சேர்த்துருக்கோம். மீதி வந்து நம்ம அல்வா பண்ணுறப்போ சேர்த்துப்போம். இப்போ நெய் உருகுனதும் இதில் ஒரு 10 போல் முந்திரி பருப்பு அதை வந்து கொஞ்சம் சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு முந்திரி பருப்பு நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்ததும் அதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். இப்போது மீதி இருக்கிற இதே நெய்யில் 1/4 கப் சேமியா அதை வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து 30 கிராம் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். மிதமான தீயிலே இருக்கட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா சேமியா நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 கப் தண்ணி, 1/4 கப் சேமியாவுக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு சேமியா வந்து நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம சர்க்கரை சேர்க்கணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம சேர்த்த தண்ணி எதுவுமே இல்லை. சேமியா வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து சர்க்கரை சேர்க்கணும். இப்போ இதில் வந்து 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் மொத்தத்தில் வந்து 1/2 கப் சர்க்கரை வச்சுருக்கேன். அதுலேருந்து 1/4 கப் சர்க்கரை. இது வந்து 50 கிராம். இந்த சர்க்கரை கரைஞ்சி கொஞ்சம் தண்ணியாகும். அதுக்கப்புறமா கெட்டியாக ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா சேமியா நல்லா வெந்திருக்கு. நம்ம சேர்த்த சர்க்கரையும் வந்து உருகி அதுக்கப்புறம் அப்படியே சேமியாக்குள்ளேயே வந்து நல்லா இனிப்பு இறங்கியிருக்கும். ஸ்டேஜ் வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சேமியாவை மாற்றி வச்சிடலாம். சேமியா ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம வந்து பீட்ரூட் அரைச்சி அதோட ஜூஸ் எடுத்து வச்சிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 2 சின்ன சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் பீட்ரூட்னால் நமக்கு வந்து 1 போதும். அதோட தோல் எடுத்துகிட்டு சின்னதாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. கட் பண்ணி சும்மா நம்ம அளந்து பார்க்குறப்போ 1 கப் இருக்குது. இதில் வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நமக்கு வந்து 1 கப் பீட்ரூட் ஜூஸ் வேணும். இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு அப்படியே அந்த ஜூஸ் ஃபுல்லாத்தையும் எடுத்துருங்க. எதுவுமே வந்து நம்ம விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி ஜூஸ் ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி மறுபடியும் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து 1 கப் பீட்ரூட் ஜூஸ் வேணும். 1 கப் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம சோள மாவோடு கலந்து வைக்கணும். நான் இன்றைக்கி வந்து 1/2 கப் சோள மாவு எடுத்திருக்கேன். இது வந்து 70 கிராம். இப்போ இதோட சேர்த்துட்டு நம்ம நல்லா ஃபஸ்ட்டு கலந்து வச்சிடலாம். இந்த மாதிரி எந்தவித கட்டியும் இல்லாமல் நம்ம நல்லா கலந்து வைக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அல்வா பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நம்ம வச்சுருக்கோம்ல 1/4 கப் சர்க்கரை, இது வந்து 250 கிராம், கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துட்டு பதம் எதுவுமே தேவையில்ல, சர்க்கரை கரைஞ்சாலே போதும். 1 கப் சர்க்கரை நம்ம செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் இனிப்பு குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் வந்து 1/4 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி சூடாகியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பீட்ரூட் ஜூஸும் சோளமாவும் அதை வந்து நல்லா கலந்துட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து சோளமாவு வந்து அடியில் தங்கிரும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கலந்துட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ வந்து தீயை வந்து மிதமான சூடில் வச்சுருக்கேன். அதிகமான சூடில் இருக்கக்கூடாது. மீடியம் ஹீட்டில் வச்சுட்டே நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கிறப்போ கொஞ்சம் நேரத்துலேயே வந்து கெட்டியாக ஆரம்பிக்கும். ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு ரெடி ஆகிரும். நமக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்து சூப்பராக வரும். அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு எல்லாமே வந்து ஒரு அழகான ஒரு கலரில் வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி எல்லாமே கெட்டியானதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கோம்ல நெய், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டே இருக்கணும். மொத்தத்தில் நம்ம வந்து 6 டேபிள் ஸ்பூன் நெய் வச்சுருந்தோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்தோம். மீதி இருக்கிற 5 டேபிள் ஸ்பூனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். 5லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் வந்து அப்படியே உள்ளே போயிடும். இந்த மாதிரி எல்லா நெய்யும் உள்ளே சேர்ந்ததுக்கப்புறமா மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம கலந்து விடணும். நம்ம வந்து நெய் குறைவாக சேர்த்தும் பண்ணலாம். அப்படி சேர்க்கும்போது அந்த அல்வா டேஸ்ட் இருக்காது, நமக்கு கொஞ்சம் திக்கான ஒரு புட்டிங் மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நெய் அதிகமாக சேர்த்து பண்ணும்போது இன்னும் அந்த அல்வா டேஸ்ட் நமக்கு வந்து நல்லா கிடைக்கும். இப்போ மறுபடியும் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம சேர்த்துட்டு பார்க்குறப்பவே பாருங்கள், நல்ல ஒரு ஃபஸ்ட்டு இருந்தது வந்து ஒரு திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து நம்ம பார்க்கும்போது அப்படியே அந்த நெய் லேஸாக விட்டு ரொம்ப அழகாக ஒரு கிளாஸியாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அந்த டெக்ஸ்சர் நமக்கு பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும். அந்த நெய்யெல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு ஷைன் வரும்.
இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நமக்கு ரொம்ப நெய் தேவைப்படாது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற சேமியா உள்ளே சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, கடைசியாக வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள், அப்புறமா நம்ம மீதி வச்சுருக்கிற இன்னும் கொஞ்சம் நெய் இருக்கும்ல அதையும் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுட்டா போதும். சேமியா வந்து நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம சேர்த்து கலந்து விடுறப்போ நம்ம சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். அப்படியே நம்ம எல்லாத்தையும் சேர்ந்து கலந்து விடுறப்போவே பாருங்கள், அப்படியே நல்லா கையில் ஒட்டாமல் அழகாக வரும். இந்த டெக்ஸ்சர் வரணும் நமக்கு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு. லைட்டாக அந்த நெய் வெளியே பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம உள்ளே சேர்த்துட்டு லெவல் பண்ணிட்டா போதும். இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம பீஸ் போடலாம், இருக்கட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பீட்ரூட் அல்வா நல்லா ஆறி ரெடியாக இருக்குது. நமக்கு வந்து என்ன சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம வந்து பீஸ் போட்டு வச்சிடலாம். போடுறேன், ஒரு பீஸ் வந்து நம்ம எடுத்து சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அப்படியே அதை நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே வந்து நம்ம சேமியா சேர்த்ததுனால அதை சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். நம்ம வந்து பிளெயினாக விருப்பப்பட்டால் நம்ம அப்படி கூட பண்ணலாம். சடா, நம்மளோட சூப்பரான பீட்ரூட் அல்வா ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம சொன்னால் தான் தெரியும் நம்ம வந்து பீட்ரூட்டில் பண்ணியிருக்கோன்னு, யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. உள்ள அந்த சேமியா சேர்த்ததுனால டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.